எல்லாரும் சந்தோஷத்துக்காக விளையாடுவாங்க. ஆனால் நான் மட்டும் வாழறதுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனைக்கு சூசைட் தான் சொல்யூஷன் நினச்சேன். ஆனால் அதான் ப்ராப்ளம்னு புரிஞ்சுது. அது சால்வ் ஆகணும்னா இந்த கேமை ஜெயிக்கணும். லாஸ்ட் மினிட், லாஸ்ட் ஹோப். ஜெயிச்சா வாழ்க்கை, தோத்துட்டா மரணம் எப்படியும் வராது. பிகாஸ் ஐ ஆம் ஆல்ரெடி டெட். என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கா? ஏமாந்தவன் அப்படி இல்லாம மோனிகான்னு டான்ஸ் ஆடுவான். சுமாரா. சாஸ்திரம்ங்கிறது சத்தியம், சயின்ஸுங்கிறது நிஜம். இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குதோ அது சத்தியம், என்னைக்கும் மாறாது. நாம எதை பார்க்கிறோமோ அதுதான் உண்மை. நாம பார்க்கிற கோணத்தை வச்சு எல்லாம் மாறும். நம்ம உடம்ப விட்டு வெளியே வர்ற ஆத்மா. ஆடுகள் மந்தையில கலந்துரும். ஆடுங்கன்னா யாரு? நாம தான். கடவுள் எல்லாத்தையும் உக்காந்து பாப்பாரா என்ன? அவருக்கு வேற வேலை இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிற ரமேஷ், பானு, சிரீஷ், உதய்க்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன டிசைட் பண்ணீங்க? உங்க முடிவை மாத்திக்க மாட்டீங்க அதானே? அது பிறப்பிலே வந்த குவாலிட்டி வேதா, மாத்திக்கிட்டாலும் மாறாது. வேதா, சமுதாயம் ரொம்ப மோசமானதுப்பா. நல்லது கெட்டதுங்கிறது தலையும் வாலும் போல பக்கத்துல தான் இருக்கும். ஆனா ஒன்னு இன்னொன்னுத்துக்கு தெரியாது.
இன்னொன்னு அடுத்தவங்களுக்கு தெரிய விடாது. எனக்கு உங்க அப்பா கொடுத்த சொத்து முடிஞ்சது. உன்னோட சொத்துல எனக்கு இப்ப பங்கு வேணும். அண்ணா பிஸ்னஸ் லோன்ல கேரண்டி கேட்குறாங்க. நீங்க ஏதாவது கொஞ்சம். ஏய் சார், ஆக்சிடென்ட் பண்ண ஒவ்வொருத்தரும் இப்படி தான் சொல்லுவாங்க. நான் எதுவும் பண்ணல சார். ஸ்டேஷனுக்கு வா வா. சாரி சார், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு. அக்ரிமெண்ட் படி உங்கள் லேண்ட் இப்போ பேங்க்குக்கு தான் சொந்தம். நான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சொல்றதை கேட்டா தானே. இந்த காலத்துல நல்ல குணங்கிறது வார்த்தையில தான் இருக்கணும், செயல்ல கட்டம் இப்படிதான் நடக்கும். அப்பா அது இல்லப்பா, அது வேதா, என்ன இது? எங்க போற? உனக்கு உன்னோட டிசிஷன், எனக்கு என்னோட டிசிஷன். டோன்ட் பி ஃபூலிஷ் வேதா. அது என்னோட தப்பு மாதிரி பேசுற. இல்லையா? ஒரு தடவை இல்ல, ரெண்டாவது தடவை இல்ல, ஒவ்வொரு தடவையும் இதேதான். என்னால முடியாது ராம். அட்லீஸ்ட் குழந்தைய பத்தியாவது யோசி. அதனாலதான் போறேன். நீ ஒரு நல்ல மனுஷன் சிவராம், ஆனா குடும்பத்தை மேனேஜ் பண்ண தெரியல. ரெண்டு வருஷத்துலேயே இவ்வளோ டெசிஷன் மாத்திரானா 20 வருஷத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவானோ? என்ன இவன் ரொம்ப சீரியஸா எழுதிட்டு இருக்கான்? ஒருவேளை லவ் லெட்டரா இருக்குமோ? ஆமா, நம்ம ஆளுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். நீ கம்முன்னு நீந்திரியா?